வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் தான் செய்ய போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூட கடுகு சேர்த்திக்குங்க. கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. ஒரு வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்திக்குங்க. சேர்த்து எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 3 தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா சேர்த்து வணங்கிட்டு அது வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூடவே சாம்பார் பொடி கொஞ்சமாக மிளகாய் பொடி மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வணங்கிட்டு சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா தண்ணி சேர்த்தி வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணி வடித்து ஒரு மத்து போட்டு நல்லா கிடஞ்சிக்கலாம். கிடஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கெட்டியாக இருந்தால் கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வடித்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.